அரசின தனி தீர்மானங்கள் மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மூத்த உறுப்பினர்களே மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த பேரவையில் இன்று விவாதிக்கப்படும் பொருள் ஒரு தேர்வு முறையை பற்றியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்களின் எதிர்காலம், கல்வி சமத்துவம், மாநில உரிமை மற்றும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துடன் தொடர்புடைய மிக முக்கிய பிரச்சனையாகும். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு பல்லாண்டு காலமாக சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கல்வி கொள்கையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலமாகும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை வழங்கப்பட்ட காலத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிரிவினரை சேர்ந்த மாணவர்கள் ஆகியோருக்கு மருத்துவ கல்வியில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த கொள்கையின் பலனாகவே இன்று இந்தியாவில் சிறந்த பொது சுகாதார கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் திகழ்கிறது. தாய் மற்றும் குழந்தை நலம், தடுப்பூசி திட்டங்கள், அவசர மருத்துவ சேவை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னுதாரணமாக விளங்குகிறது. இந்த வெற்றிக்கு அடித்தளம் சமூக நீதி, சம வாய்ப்பு, மாணவர்களின் 12 வருட பள்ளி கல்வியை மதிக்கும் சேர்க்கை முறை ஆகிய அனைத்தும் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு இந்த அடிப்படை சமநிலை சீர்குலைந்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பொருளாதார வளம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இது கூடுதல் வாய்ப்பை வழங்குகிறது. ஆனால் அதே சமயம் கிராமப்புற மாணவர், அரசு பள்ளி மாணவர், தினக்கூலி தொழிலாளியின் குழந்தை அல்லது விவசாயியின் குழந்தை அதே அளவிலான பயிற்சியை பெற முடியுமா என்பதுதான் தமிழ்நாடு எழுப்பும் அடிப்படை கேள்வியாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிடைத்த நேரடி அனுபவமும் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அரசு எந்த மாணவரின் கனவையும் பறிக்க விரும்பவில்லை. மாறாக திறமை உள்ள ஒவ்வொரு மாணவரின் கனவும் அவர்களின் குடும்ப பொருளாதார பின்னணி காரணமாக தடைபடக்கூடாது என்பதற்காகவே போராடுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவர்கள் நகரங்களில் மட்டும்தான் தேவை என்பதில்லை. கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் தேவைப்படுகிறார்கள். கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பெற்று மீண்டும் தங்கள் சமூகத்திற்கே சேவை செய்வதுதான் தமிழ்நாட்டின் சுகாதார அமைப்பின் வலிமையாக இருந்துள்ளது. அந்த சங்கிலி பலவீனமடையக்கூடாது என்பதே இந்த அரசின் கவலையாகும்.